நண்பர்களே வெல்கம் பேக் அனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 9/11 ஸ்குவாட் மஸ்ட்ல 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவங்கள நோக்கி போறான். அப்படியே அவங்கள நோக்கி பார்த்து, இங்க யாரு என் கூட ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வர்றது? அதை கேட்டு அந்த ரெண்டு தாத்தாவில நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பவர் அப்ல இருக்கான். அதை பார்த்த ரெண்டு தாத்தாவும் பின்னாடி திரும்பி நீ முதல்ல சண்டைக்கு போ அப்படி சொல்லிட்டு ரெண்டு தாத்தாவும் நினைக்கிறாங்க, ஐயோ இவனு கூட இப்ப சண்டை போட தோத்துருவோம், அதனால இவனுங்களா சண்டை விட விட்டு நம்ம போய் சண்டை விட்டா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல போ அப்படின்னு சொல்றான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, வேற யாராச்சும் போறீங்களா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பின்னாடி இருக்க மாட்டையும் அவனை தள்ளி விட்டுறான். அதுக்கு அவனு மனசுல, எடுவட்ட பயலே எங்க வந்து நிப்பாட்டி இருக்க பாரு அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோவும் நீதான் ஃபர்ஸ்டா? இத பார்த்து இவனு நான் எப்படி இவன் கூட சண்டை போட போறேன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இவனை ஸ்வால்ல கை தேர்ந்தவன் சொல்றாங்க. அப்ப நான் நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லும் போதே அவன் ஒரு லாங் ஜம்ப் பண்ணி அவன் ஹீரோ மூஞ்சியை நோக்கி ஒரு பஞ்ச் கொடுக்கலாம் இருந்தது. நம்ம ஹீரோ லைட்டா மேல நோக்கி ஒரு பஞ்ச், அவன் பறந்து போறான். அப்படியே வானத்தை நோக்கி போனவன் கீழே லேண்ட் ஆகுறான். அப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி கீழே லேண்ட் ஆகுறான். அதை பார்த்து அந்த ரெண்டு தாத்தாவா, என்னது இது? நம்ம ஹீரோவா அடுத்தது யாரு? அங்க அந்த மொட்டையை வந்துட்டு, நான் தான் ஏன் வாங்க, நானும் உங்க கூட ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பேர்ல தான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பச்சைக்குன்னு ஸ்டொமச்ல ஒரு பஞ்சு. அடுத்தது யோமாங்க வந்து, நான் ஸ்வால்ல சண்டை போட ஆசைப்படுறேன். அதை கேட்ட ஹீரோவா அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்றான். அதோட அந்த மேட்ச் முடிஞ்சு. நம்ம ஹீரோவா அடுத்தது யாரு? அதை பார்த்து அந்த ரெண்டு தாத்தாவும், என்ன அதுக்குள்ள சண்டை முடிஞ்சான், இவன் நம்ம நினைச்சதோட ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம ஹீரோவும், என்ன சண்டை போட வரீங்களா இல்லையா? நம்ம பேக்கும் எங்களுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, எங்க ரெண்டு விதத்துல யார் ஸ்ட்ராங்குன்னு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அடுத்து என்ன பண்ண போற? பேக்கு என்ன அரக்கன்தனமானது, இப்ப இதை யூஸ் பண்ணதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேனை எடுக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு, நானும் ஸ்ட்ராங்கோட சேர்ந்தவன் தான், அதனால நான் ஸ்வாட் யூஸ் பண்ணல. அதுக்கு நம்ம ஹீரோவும், நானும் அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல ரெடியா இருக்கும் போது அதை கேட்ட தாத்தாவும், என் வலையில மாட்டிக்கிட்டாடா நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஃபேன்ல கீஸ் எடுத்து நம்ம ஹீரோ நோக்கி அடிக்க போறான். அப்படியே அந்த ஆக்டாக்கும் ஹீரோ நோக்கி லான்ச் ஆகுது. நம்ம ஹீரோவும் கைய வச்சு தடுக்கிறான். அப்படியே சண்டை போட்டிருக்காங்க. அதை பார்த்த நார்தன் பிளேடும், என்ன ஒரு கெலட்டு நரி, நம்ம ஹீரோ பார்த்து, நீ வலையில மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான் நீ முடிஞ்ச. அவனை என்னன்னு வாகனத்துல ஃபேன் டீமன் தான் கூப்பிடுவாங்க, நீ வெறும் கையில சண்டை போடுற, நீ முடிஞ்ச. அப்படி நார்தன் பிளேடு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க சண்டையை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் பண்ற அட்டாக் எல்லாம் கையை வச்சே தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கையெல்லாம் நடுங்குது. நம்ம ஹீரோ அவனை பார்த்து, அது நார்மல் ஃபேன் இல்ல. அதுக்கு பேக்கும், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லி யோசிச்சு பாக்குறேன். இந்த அட்டாக்ல ஒரு பில்டிங்கே நொறுங்கிரும். இவன் அப்படியே இருக்கான். நம்ம ஹீரோவும், கெலட்டு நாயே, உனக்கு ஃபேரான ஃபைட்னா என்னன்னு தெரியுமா சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சியை நோக்கி ஒரு பஞ்ச் பண்றான். அந்த பஞ்ச்ல அவன் கலகலந்து போறான். அது ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஆளுங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே கிடந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு நார்தன் பிளேட நோக்கி போறான். நீதான் கடைசி, நீ என்ன என் கூட ஸ்வாட வச்சு சண்டை போறியா இல்லையா? நார்தன் பிளேடு என்ன பேக்கியாவை ஈஸியா அடிச்சிட்டானா? சரி, இவனை பத்தி சொன்னதோட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ பிளேட் எடுத்துக்கிட்டு வரான். அதை பார்த்து இவனை வெயிட் நான் சண்டை போட விரும்பல, எங்க ரெண்டு விதத்துல பேக்கியா தான் ஸ்ட்ராங்கு, நீ அவனே அடிச்சிட்ட, அதனால நான் தோத்ததை ஒத்துக்கிறேன். நம்ம ஹீரோ, நீ இனிமே என் பிரதர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்றத பார்த்தானா நீ அண்ணியோட மறுகையாதான். இதை கேட்டு அவனுக்கு என்ன தைரியம், அவனுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான். அதை நினைச்சு கோபப்பட்டு இருக்கான். பின்னாடி இருக்க பிக் ப்ரோவும், உனக்கு ஆகணும்டா என்ன. நம்ம ஹீரோவும், நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில சொல்லு, அதை கேட்டவன நான் கண்டிப்பா உங்களுக்கு சேவை பண்றேன். அப்படியே நம்ம பிக் ப்ரோவும் நம்ம ஹீரோ பார்த்து, உனக்கு பசிக்கும் தானே, நான் உனக்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறேன், வா போலாம். இதை கேட்ட நார்தன் பிளேடும், என்னது இவனுங்க என்னை அவமானப்படுத்திட்டு போறாங்க, எனக்கு எப்பயாச்சும் டைம் வரும், அப்ப இவனுங்களை பழி வாங்குறேன். அப்படி இந்த சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல ஹீஜியா வில்லேஜ்ல நயாங் மெர்ச்சன்ட் யூனியன் தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தனை வேக வேகமா ஓடி இந்த மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு நியூஸ் சொல்லணும் மாஸ்டர். அவன் வேக வேகமா ஓடி வந்தா அங்க மெர்ச்சன்ட் யூனியன் டான லீ முராங்கிட்ட நம்ம ரூமர்ஸ் கேட்டதெல்லாம் உண்மையாயிருச்சு. அந்த நார்தன் பில்டு மற்றும் பேக்கியாவும் அந்த 5 பீக் ஸ்ட்ராங் ஹோல்டுல சேர்ந்துட்டாங்க. இதை கேட்ட லீவும், அந்த ரெண்டு விதத்துல இப்ப யார் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு லீடரு? அதுக்கு அந்த சோல்ஜரும், சார் இப்ப யான்சோதா சார் லீடரு, அவன் தேர்ட் பிளேட் டெக்னிக் தான் யூஸ் பண்றான். அதை கேட்ட லீவும், என்ன போய் சொல்றீங்க என்ன? அதுக்கு சோல்ஜரும், அது உண்மைதான் சார், நானே கன்ஃபார்ம் பண்ணேன் சார். இதை கேட்டவனும், அவங்க என்னன்னு வாகனத்துல 3 டீமன்ஸ்ல 2 டீமன்ஸ் அவனுங்க போய் ஒரு தேர்ட் பிளேட் டெக்னிக்கிட்ட தோத்துட்டாங்களா, இதுல என்னமோ இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு வெளியே வந்து அங்க 1000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட லீயும் இன்னைக்கு 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு
இருக்க இடம் தெரியாம அழிய போகுது. போருக்கு தயாரா புறப்படுங்க. அதுக்கு சோல்ஜர்ஸும் போர், ஆமா போர். அப்படி இந்த சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்ட்ராங் ஹோல்ட் ஐடவுட் தான் காட்டுறாங்க. இந்த ஹீரோவில் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் அண்ணன் கொடுத்த பிளேட கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படியே தோடிச்சு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க சோயாங் வந்து, செவன்த் பிரதர் நீங்க ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பீங்க, இந்தாங்க நீங்க தண்ணி குடிங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த மட்டும் உங்களை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகுறேன், நீங்க ஏன்னா மேகனத்தில் உள்ள டீமன்ஸை ஒருத்தரை அடிச்சிருக்கீங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ சொல்ற பார்த்தா என்னன்னு வாங்கினமே ஒரு வீக்கான ஆளுங்க போலயே. அதை கேட்ட மட்டும் அது அப்படி இல்ல, நீங்க ஏன் இந்த பிளேடு இப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, ஒரு மார்ஷியல் மாஸ்டர் ஒரு லீஃபை வச்சு அவரோட எனிமியை ஸ்லாஷ் பண்ண முடியும். அதை கேட்ட ஹீரோ, என்ன தம்மா துண்டு இலையை வச்சு ஒருத்தனை சாய்க்க முடியுமா என்ன? நம்ம மட்டும் என்ன நான் விட ஏதோ தவறா பேசினா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போறான். நம்ம ஹீரோவும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளும் எப்ப அந்த ஸ்டேஜுக்கு போவோம் தெரியல, நம்ம போனாதான் என் கூட இருக்கவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே நமக்கு மத்த ஆளுங்களை தான் கட்டுறாங்க. அதுல ஒரு சோல்ஜரும் கொட்டாய் விட்டுக்கிட்டே ரொம்ப பனியா இருக்கு அப்படியே சொல்லி மேல பார்க்கும் போது அங்க ஒரு ஃபயர் ஏரோ அவனை நோக்கி வருது. அதை பார்த்து அவனும் எனிமி தாக்குறாங்கன்னு சொல்லி ஓடுறான். எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் சீஃப் அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ அதை பார்த்து, என்னது யார் அட்டாக் பண்றான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ, எல்லாரும் என்ன நோக்கி வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்புறேன் அப்படின்னு கத்துறான். நம்ம பிக் ப்ரோ வெளியே வந்து, என்ன ஆச்சு, என்ன நடக்குது, என்ன ஃபயர் அட்டாக்கா, இத பண்ண யாருக்கு தைரியம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி உள்ள பிரதர் இதை பார்த்தா ட்ராப் மாதிரி தெரியுது. நம்ம பிக் ப்ரோ யோசிச்சு பாக்குறாரு, ஒரு முயலுக்கு உண்டான ட்ராப் வைக்கிறாங்கன்னு. மத்த எல்லா சைடுல கேட்டு வச்சா ஒரே சைடு தானே அவங்க நிப்பாங்க, அப்ப எல்லாத்தையும் அடிச்சலாம், அதுதான் அவங்க பிளான்னு நம்ம பிக் ப்ரோ யோசிக்கிறாரு. நம்ம பிக் ப்ரோவும், இப்ப அந்த நெருப்ப பரவிடாதீங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்து, அவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. அப்படி நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கட்டை எடுத்து அதை இடிக்க போறாங்க. நம்ம ஹீரோ, இது பண்ண மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே காலையிலே விடிஞ்சிருச்சு, எல்லா நெருப்பும் அணைஞ்சிருச்சு. அங்க லீ வந்து, பிளான் படுத்துக்கே அவனுங்க மாட்டிட்டாங்களா அப்படி சொல்லி லீ திரும்பி பார்த்து, இப்ப அந்த மர வேலை வீக்கா இருக்கும், இப்ப அதை இழுங்க. நம்ம சோல்ஜர்ஸும் அதை இழுத்து உடைச்சிடுறாங்க. நம்ம லீக்கு பின்னாடி உள்ள 2 பேரும், நீங்க தான் தலைவா, மாஸ் தலைவா அப்படி 2 பேர் சால்ரா போட்டிருக்காங்க. நம்ம லீ, நீங்க இன்னைக்கு முடிஞ்சீங்கடா அப்படி சொல்லி முன்னாடி பாக்குறான். அவன் முன்னாடி பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி இருக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கதான் காட்டுறாங்க, அங்க இன்னொரு வேலி இருக்கு. இவனுங்க நீ ஏமாத்திட்டாங்க, ட்ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட கோடாலி எடுக்கிறான். அதை பார்த்து நம்ம சொல்றோம், நம்ம ஆளுங்கிட்ட எவனோ ஒருத்தன் கோடாலி எடுத்துட்டு வரான். அவனை பார்த்த இந்த உடன் வாழை உடைக்க வர மாதிரி தெரியுது, தனியா வரான். எனக்கு தெரிஞ்ச அவன் கோவத்துல இப்படி பண்றான்னு நினைக்கிறேன், அவனால இதை உடைக்க முடியுமான்னு தெரியல. அதை கேட்ட நாரதன் பேடும், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஒருத்தன் ஆக்ஸ் எடுத்துட்டு வரானா, நவுரு நானே பாக்குறேன் யாருன்னு அப்படி சொல்லி நம்ம நார்தன் பிளேடும் பார்க்கும்போது, ஐயோ இவன் நாயங் மெர்ச்சன்ட் குரூப்போட லீடர் ஆச்சு, அதுவும் இல்லாம ஏன்னா மாங்கனத்தில் உள்ள 3 டீமன்ஸ்ல இவனும் ஒருத்தன். அதை கேட்ட இரவும், முன்னாடி உள்ள லீடர் தானே, அவனை நான் பாத்துக்கிறேன். நம்ம லீயும், இவனுங்க என்னைய ட்ரிக் பண்ணிட்டாங்களா, இவனுங்களை கிண்ணியோட எண்டு காடுன்னு சொல்லி அவன் ஆக்சுவல கீ மேனிஃபேஷன் பண்ணி அவன் ஸ்லாஷ் பண்ணிட்டே இருக்கான். அப்படி அவன் அட்டாக் பண்ணி அது உடையிற நிலைமையில இருக்கும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படியே யோசிச்சிருக்கும் போது அவன் சாக்கு ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ உடன் வேலை சுக்குநூறா உடைச்சு ஹீரோ என்ட்ரில வரான். அதை பார்த்துலையும் யார் இந்த பொடிய அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீதான் லீடரா, அதுக்கு நம்ம லீயும், யார் இவன் பாட்டுக்கு வந்தா இவன் பாட்டுக்கு அடிக்கிறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம லீயும் அதை தடுத்துக்கிட்டே, இவன் பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரைக் வைக்கிறான், அதுக்கு நம்ம லீயும் பறந்து போய் அப்படியே சைட்ல நிக்கிறான். நம்ம லீயும் நினைக்கிறான், இவன் பண்ற அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா இவன் தான் எல்லாரும் சொல்றான் ஸ்வாட் மாஸ்டரா, ஆனா இவன் ரொம்ப எங்கா இருக்கானே. நம்ம ஹீரோ, நீ தான் எங்க இடத்துக்கு நெருப்பு வச்சியா என்ன, நீ எதுக்கு வந்தேன்னு தெரியல, ஆனா நீ என் கையில தான் சாக போற. நண்பர்களே, இந்த சாப்டர் இதோட முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுவும் இல்லாம நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், வரட்டா.